கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிமான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 17/9/2025 17/10/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதம் மிகவும் விசேஷமான மாதம். தட்சிணாயனத்தில் மூன்றாவது மாதமாக சொல்லக்கூடியது. பித்திருக்களுக்குன்னே உண்டான மாதம். அதாவது கோவிந்தா மாதம்னு சொல்லுவாங்க. அதாவது வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் ஏற்றமான மாதம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது இப்போ வெங்கடாச்சலபதி இது சேவிக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம். திருப்பதியில் மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் கோல்சாரம்னு பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குருவும், சிம்மத்தில் 5வது ராசியான சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், 6வது ராசியான கன்னியில் புதனும் சூரியனும், 7வது ராசியில் செவ்வாய் அதாவது துலாத்தில், கும்பத்தில் சனி வக்ரம் இருக்கார், ராகுவும் இருக்கார். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா வரக்கூடிய மாற்றங்கள் 29/9/2025 புதன் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு போகிறார். 8/10/2025 அப்போது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து குரு 4ஆம் பாதத்துக்கு கடக ராசியில் போய் அதிசாரமாகி உச்சம் பெறுறார். இந்த குருவினுடைய அதிசாரம் தனியாக வீடியோ போடுறேன், அதை பாருங்க. ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும்ன்றது தனியாக போடுறேன். ஏன்னா இது வருஷ கிரகம். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு மேலே 4-5 மாதத்துக்கு மேலே குரு அங்கே இருக்க போகிறார். ஏன்னா வக்கரகதியும் அடைகிறார். ஒரு 2 மாதம் கழித்து வக்கரகதி அடைகிறார். அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போகிறார். மிதுனத்தில் வக்கரகதியிலேருந்து திரும்பியும் அவர் இதுவாகி பிப்ரவரி வரணும். இந்த வக்கரகதியிலேருந்து வக்கர நிவர்த்தி பிப்ரவரி மார்ச்சில் தான் வரும். சரி, இந்த மாதத்தில் சுக்கிரனுடைய மாறுதல் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வரார் 10/10/2025 அப்போது. இந்த மாறுதல்களோடு இந்த மாதம் நடக்கிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது 21ஆம் தேதி மகாலய அமாவாசை. அதாவது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள். பித்ருக்களுக்கு உண்டான அதாவது கர்மங்களை செய்யக்கூடியதும் அதுக்கு இப்போ உண்டான கோவில்களுக்கு சென்று வருவதும் மிகவும் முக்கியம். அன்றைக்கி பித்ருக்களுக்கு உண்டான விஷயங்களை மட்டும்தான் செய்ய வேண்டும். புதுசாக ஆரம்பிக்கிறோம், ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது, படிப்பு ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. அன்றைக்கி பித்ருக்களுக்குன்னு சொல்லக்கூடிய நாட்கள். அதனால் அதற்குண்டான விஷயங்களை மட்டும்தான் செய்ய வேண்டும். அதாவது சாப்பாடு தானம் கொடுக்கலாம். ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயா நவராத்திரி வருது. முதல் 3 நாட்கள் பார்வதிக்கும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மிக்கும், அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதிக்கும், 9 நாட்கள் மிகவும் ஏற்றமான காலம். கடைசி 9வது நாள் சரஸ்வதி பூஜை, அதாவது ஆயுத பூஜை இதெல்லாம் வரும். அது அதாவது 1/10/2025 அன்றைக்கி சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை சொல்லுவாங்க. விஜயதசமி எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அன்றைக்கி புதிதான விஷயங்களை ஆரம்பிப்பது ரொம்ப நல்லது. அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் 2/10/2025 புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற நாள். இதை தவிர பார்த்தாலேயானால் 2/10 அன்றைக்கி அக்டோபர் 2 சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி. மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கா என்ன மாதிரியான ஏற்றங்கள், என்னென்ன விசேஷங்கள், மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் குறைவான விலையில் நிறைந்த பலனளிக்கும் அபூர்வ மூலிகை பொருட்கள். அனைத்து பிரச்சனைகளுக்கும் அபூர்வ மூலிகை தாயத்து மற்றும் மை ஒவ்வொன்றும் தலா 6000 ரூபாய். ஐஸ்வர்யம் சுப நிகழ்ச்சிக்கு விளக்கேற்றும் மூலிகை பவுடர் ரூபாய் 3000. சாப்பாட்டில் கலந்து கொடுக்கும் மூலிகை பொருட்கள் 3000. உங்களது வாழ்க்கை பாதுகாப்புக்கு வெள்ளி மோதிரம் 10000 ரூபாய். நினைத்ததை நடத்தும் நத்தை சூரி தாயத்து 15000 ரூபாய். அதி அற்புத மூலிகை தாயத்து 33000. அன்றிலிருந்தே நல்ல பலன். மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% சிறந்த பலன் அளிப்பார். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாத கடைசி வரலும், அதாவது 10/10/2025 வரலும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னும் பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டம். சிறு சிறு தடங்கல்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா ஒரு 6ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல பார்த்தோம்னா சனி வக்கரகதியில் இருக்கார். ராகுவோட சம்பந்தம், அபரிமிதமான எண்ண அலைகள், எண்ண ஓட்டங்கள் இருக்கும். குழந்தைகளுடைய மேல் படிப்புகளில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு
10ஆம் இடத்துல குரு வரார். 8/10/2025 அன்னைக்கு குருவினுடைய மாற்றம் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வரார். 8ஆம் தேதி அன்னைக்கு 8/10/2025 அன்னைக்கு இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். என்ன சார் இது 10ஆம் இடத்துல வந்து குரு வந்ததுன்னா 10ஆம் இடத்தில் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்களே, நீங்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அதிசாரம் வாங்கி 1.5 மாதம் 2 மாதம் தான் இருக்கார். அதுக்கப்புறம் வக்கரகதியில் வந்துடுறார். அதனால் ஒரு பெரிய மாற்றங்கள்ன்றது வந்து பெரிய விஷயங்கள் இருக்காது. ஒரு தொழிலில் ஒரு பெரிய மாறுதல் இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த குருவினுடைய பார்வை பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையே பார்க்குறோம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. தனஸ்தானத்தில் தனக்காரகனுடைய பார்வை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த மாதம் பார்த்தோன்னா பொதுவாகவே இந்த மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை வச்சு பேசுவோம். இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல, லாபஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில செலவுகள் வரும். செலவுகள் எப்படி வரும் அப்படின்னா சில சுப செலவுகள் இருக்கக்கூடும். ஏன்னா 12ஆம் இடத்துல புதனும் சேர்ந்துருக்கார். புதனும் சேர்ந்துருக்கிறது ரொம்ப விசேஷம். அதை தவிர புதன் வந்து 29/9/2025 அப்போ உங்களுடைய ராசிக்கே வந்துடுறார். ராசிக்கு வந்துடுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ராசியிலேயே புதன் இருக்கிறது பெரிய ஏற்றம். ஏன்னா திக்பலம் அடைகிறார். ராசியில் வந்து புதன் இருக்கிறது அப்படின்றது திக்பலம் அடையக்கூடிய வாய்ப்பு. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் புதன் வந்து ஒரு நல்ல நிபுணத்துவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர வந்து நல்ல ஏற்றம் இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி அமையும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தூக்கங்கள் கெடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தூக்கங்கள் கெடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னும்பொழுது சில அதாவது வெளியூர் வெளிமாநிலம் செல்ல வேண்டிய கட்டாயம், இது ஒரு இடத்தை விட்டு மாறி இடத்தை இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில். அது தவிர உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொந்த கிராமம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அது தவிர 5ஆம் இடத்தில் சனி பகவான், வருட கிரகங்கள் இதெல்லாம், அதாவது 2.5 வருஷ கிரகங்கள் இப்போ வக்கரத்தில் இருக்கிறதுனால உங்கள் 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் சற்று குலையக்கூடிய வாய்ப்பும் இருப்பினும் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா ஆட்சி பெற்ற இடத்துல சனி இருக்கார். இது வந்து சுக்கிரனுடைய பார்வையிலையும் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ராசியிலேயே செவ்வாய் இருக்கார். அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். 2, 7 இந்த 2 ஸ்தானத்திற்கும் உண்டானவர் உங்களுடைய ராசியில் இருக்கார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இருப்பினும் ரொம்பவும் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் கிடையாது. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். வெப்பத்தின் வழியாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 7ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருந்து 4ஆம் இடத்தையும் பார்க்குறார், ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் ரொம்ப ஜாகிரதையாக வண்டி வாகனங்களில் போகிறவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அதோட துலா ராசியில் இருக்கக்கூடிய இந்த இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறு இன்னல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா செவ்வாய் ராசியிலே இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கிறது நல்லது. அதை தவிர இந்த உஷ்ணங்கள்னால பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய தூக்கங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த துளாராசிக்காரர்களை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அவர் 12ஆம் இடத்துக்கு வரார். 12ஆம் இடத்துல வந்து மறைஞ்சும் போகிறதில்லை. ஏன்னா 12ஆம் இடத்துல நீச்சப்பட்டாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார். அதாவது 10/10/2025 அன்னிலேருந்து. இதன் மூலியமாக பார்த்தோம்னா எடுத்த காரியங்களில் வெற்றி, புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் வந்து ஒரு பெரிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர வந்து தொழிலில் புது தொழில்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அது தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து
சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தை பாக்கியத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். இவ்வளோ நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொன்னோம். இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்கிறது சந்திராஷ்டம காலம். இந்த சந்திராஷ்டம காலம் இந்த மாதத்தில் எப்பப்போ வருதுன்னா, துளாராசிக்காரர்களுக்கு 10/10/2025 12/10/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன ஐயா? எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் ஒரு பிடி அரிசி இல்லைன்னா நெல் இது தானமாக கொடுத்துட்டு போகும் உங்களால் முடிஞ்சது. அது நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றத்தை மாற்றத்தை கொடுக்கும். அது தவிர பார்த்தீங்களேயானால் இந்த மாதம் துலா மாதம்ன்றதுனால காவேரி கரையில், அதாவது துலா ராசின்றதுனாலையும் புரட்டாசி மாதம் அப்படின்றதுனாலையும் பித்ருக்களுக்கு பண்ண வேண்டிய கைங்கரியங்கள்ன்றதுனாலையும் காவேரி கரையிலையோ இல்லைன்னா ராமேஸ்வரத்துலேயோ போய் பண்ணிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. காவேரி கரையில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை போய், ஆதி ரங்கநாதராக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம், மத்திய ரங்கநாதராக இருந்தாலும் சந்தோஷம், இல்லைன்னா இந்த ரங்கநாதரையும் போய் சேவிச்சுட்டு வர்றது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ரங்கநாத பெருமாளையும் தாயாரையும் போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் குறைவான விலையில் நிறைந்த பலனளிக்கும் அபூர்வ மூலிகை பொருட்கள். அனைத்து பிரச்சனைகளுக்கும் அபூர்வ மூலிகை தாயத்து மற்றும் மை ஒவ்வொன்றும் தலா 6000 ரூபாய். ஐஸ்வர்யம் சுப நிகழ்ச்சிக்கு விளக்கேற்றும் மூலிகை பவுடர் ரூபாய் 3000. சாப்பாட்டில் கலந்து கொடுக்கும் மூலிகை பொருட்கள் 3000. உங்களது வாழ்க்கை பாதுகாப்புக்கு வெள்ளி மோதிரம் 10000 ரூபாய். நினைத்ததை நடத்தும் நத்தை சூரி தாயத்து 15000 ரூபாய். அதி அற்புத மூலிகை தாயத்து 33000. அன்றிலிருந்தே நல்ல பலன். மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% சிறந்த பலன் அளிப்பார்.